வணக்கம் நண்பர்களே, ஓமை சாப்பாடு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 100 விதமான ஹாபாயில் ரெசிபீஸ் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ண போறோம்னு. இதுவரைக்கும் நீங்க எந்த யூடியூப் சேனலையும் பார்க்காத 100 விதமான ஹாபாயில் சேலஞ்சிங் தான் நாங்க எடுத்திருக்கோம். அந்த 100 ஹாபாயில் வீடியோல இதுதாங்க முதல் வீடியோ. டெய்லி 2 விதமான ஹாபாயில் ரெசிபீஸ்னு இன்னும் 50 நாள்ல 100 விதமான ஹாபாயில் ரெசிபீஸ் நாங்க உங்களுக்கு பிரசன்ட் பண்ண போறோம். ஸோ தொடர்ந்து டச்லயே இருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அது இந்த பூண்டு, கருவேப்பிலை, பட்டர் டேஸ்ட்டு வேறு லெவலில் நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் செஞ்சு பார்த்தோம். சூப்பராக இருக்கும், செம்ம. Oh my sapadu, oh my sapadu. மக்களே, இந்த பெப்பர் கார்லிக் பட்டர் ஹாபாயில் செய்யறதுக்கு முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த முட்டையை அவிச்சு எடுக்கிற விதம் தான். அதாவது வெளியே இருக்கிற வெள்ளைக்கருலாம் வெந்துடணும், உள்ளே இருக்கிற மஞ்சக்கரு மட்டும் வேகக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு பதத்தில் தான் இந்த முட்டையை நம்ம அவிச்சு எடுக்கணும். வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குற ஒரு சில நுணுக்கமான விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுசாக பாருங்கள். நார்மலாக நம்ம ஒரு முட்டையை அவிக்கிறப்ப ஒரு குண்டானில் தண்ணி ஊற்றி அப்படியே அடுப்பில் வச்சு நம்ம முட்டையை அவிச்சு எடுத்துருவோம். ஆனால் இது அப்படி பண்ணக்கூடாது. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் முட்டைக்கு தேவையான உப்பை போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் அதுக்கப்புறம் தான் முட்டையை எடுத்து போடணும். முட்டையை கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு சரியாக 4 நிமிஷம் தான் டைமிங்கு. 4 நிமிஷத்துக்கு மேலே முட்டையை உள்ளே வச்சிருக்க கூடாது. 4 நிமிஷம் டைமிங் பார்த்து கரெக்டாக முட்டையை வெளியே எடுத்துடணும். அப்படி 4 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுக்கிறதுனால வெளியே இருக்கிற வெள்ளைக்கரு மட்டும் நல்லா வெந்திருக்கும், உள்ளே இருக்கிற மஞ்சக்கரு வேகாமல் அப்படியே இருக்கும். சுடுதண்ணிலிருந்து முட்டையை வெளியே எடுத்து அடுத்த நிமிஷமே ஒரு ஐஸ் வாட்டரில் முட்டையை போட்டு அதோட ஓடெல்லாம் உரிச்சு எடுத்துருங்க. அப்படி ஐஸ் வாட்டரில் போட்டு இந்த ஓடெல்லாம் நீங்கள் உடனே உரிக்கலைன்னு சொன்னால் அந்த முட்டையில் இருக்கிற ஹீட்டை வச்சு உள்ளே இருக்கிற மஞ்சக்கரு வெந்துடும். அப்படி மஞ்சக்கரு வெந்து வந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம நினைக்கிற இந்த ஆஃப் பாயில் நம்ம செய்ய முடியாது. இப்போ இந்த முட்டையெல்லாம் ஐஸ் வாட்டரில் நல்லா ஆற வச்சு தோலெல்லாம் உரிச்சு வச்சிருக்கிறேன். அடுத்து இந்த எக்ஸை 2 கட் பண்ணிடலாம். 2 கட் பண்ணுறதுக்கு கத்தியில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கங்க. கத்தியில் ஆயில் அப்ளை பண்ணுறதுனால இந்த மஞ்சக்கரு கட் பண்ணும்போது நமக்கு டேமேஜ் ஆகாமல் வரும். இப்போ பாருங்கள், எக்ஸை 2 கட் பண்ணியாச்சு. இந்த மஞ்சக்கரு பார்த்தீங்கன்னா இப்போ வேகாமல் கொஞ்சம் கொலன்னு இருக்கும். இதை வச்சு தான் இப்போ நம்ம இந்த ரெசிபியே பண்ண போகிறோம். இப்போது இந்த பெப்பர் கார்லிக் பட்டர் ஹாஃப் பாயில் செய்கிறதுக்கு நான் இந்த பட்டர் தான் எடுத்திருக்கேன். இதிலிருந்து 1 டீஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணால் போதும். ஒருவேளை பட்டரோட டேஸ்ட் பிடிக்காதவங்க ஆயில் யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஆனால் பட்டர் யூஸ் பண்ணுறதுனால டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாவே வரும். இப்போது ஒரு பேனை அடுப்பில் வச்சு சூடானதும் 1 டீஸ்பூன் பட்டர் எடுத்து அதில் போட்டு நல்லா லிக்விட் ஃபார்ம் வர்ற வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் தாளித்து விட்டுக்கலாம். இப்போது பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. அடுத்து பெப்பர் 1/2 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி முட்டையை அவிக்கும் போதே உப்பு சேர்த்துறதால இப்போ உப்பு சேர்க்க வேண்டியதில்லை. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையெல்லாம் அப்படியே மசாலோடு சேர்த்துக்கலாம். மசாலோடு சேர்த்துட்டு கரண்டி யூஸ் பண்ணாமல் அப்படியே லைட்டாக பேனை மட்டும் ஷேக் பண்ணிங்கன்னா போதும். அதில் இருக்கிற மசாலெல்லாம் முட்டையோட நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். முக்கியமாக இந்த முட்டை தலையில் கவுந்துடாமல் பார்த்துக்குங்க. அப்படி கவுந்துருச்சுன்னா மஞ்சக்கரு ஒழுகிடும். அடுத்து பேனில் இருக்கிற மசாலாவெல்லாம் எடுத்து முட்டை மேலே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது எக்ஸ் மேலே மசாலாவை சேர்த்தாச்சு. அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் எடுத்து எக்ஸ் மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். அடுத்து நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி தலை எடுத்து மேலே அப்படியே தூவி விட்டுடலாம். இது உண்மையாலுமே நாங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் செஞ்சோம். ஆனால் உண்மையாலுமே இது டேஸ்ட் நல்லா இருக்குதுங்க, செம்மையாக இருக்குது. நீங்கள் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்தவங்க எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்கள் ஓமை சாப்பாடு மணக்கும் சமையல் மறக்காத சுவை தனிஷ் பாரதி.